வெல்கம் டு டியூட்டர் Erode. இன்றைக்கி நம்ம வந்துட்டு UNIT2 ஓட MCQவோட பார்ட் 1 அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறது கனெக்ட் ஆச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் தான் வந்துட்டு நான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ பைத்தான் வாஸ் டெவலப்டு பை டேஷ் அண்ட் ரிலீஸ்ட் இன் டேஷ். சரிங்களா? ஸோ பைத்தான் அப்படின்றப்பே வந்து நம்ம கைடோ வேன் ரோசம் அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ 1991 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஜேம்ஸ் கோஸ்லிங்கிறது ஜாவா, டெனிஸ் ரிச்சிங்கிறது சி, விஜர்னி ஸ்டோஸ்டப்புங்கிறது C++. ஸோ டைரெக்டாக நீங்கள் கைடோ வேன் ரோசம் 1991ங்கிறது செலக்ட் பண்ணலாம். ஸோ சிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ which one of the following is incorrect? ஸோ பைத்தானுங்கிறது வந்துட்டு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதே மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜ் தான். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் ஒர்க்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம், இதுவும் கரெக்ட். பைத்தான் ரன்ஸ் ஆன் இன்டர்பிரட்டர் சிஸ்டம், கம்பைலர் சிஸ்டம்ங்கிறது தப்பான ஆன்சர். ஸோ டிங்கிறது வந்துட்டு இதில் இன்கரெக்ட். வாட் ஆர் த மோட்ஸ் அவைலபிள் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங்? ஸோ ரெண்டு மோட் பார்த்தோம். ஒன்று வந்துட்டு நார்மல் மோட், அதாவது வந்துட்டு நீங்கள் ஃபைல்ஸை வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, ஸோ கண்டென்ட் அது ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை வந்துட்டு சேவ் பண்ணுவீங்க .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து ரன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்துட்டு நார்மல் மோட் இல்லை ஸ்கிரிப்ட் மோடுன்னு சொல்லுவோம். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது இமீடியட்டாக கிடைக்கும். அந்த மாதிரியான மோடுக்கு பேர் இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ ரெண்டே மோடு தான். ஸோ இப்போ 1 and 4ங்கிறது கரெக்ட். ஸோ ப்ரோக்ராமிங் மோட் கை மோடுங்கிறது தப்பான ஆன்சர். ஸோ இப்போ 1, 4ங்கிறது கரெக்ட். ஸோ சியில் இருக்கக்கூடிய 1, 4 அப்படின்றது வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஆன்சருங்கிறது சி. Interactive mode is a dash which gives immediate feedback for each statement. ஸோ இன்ட்ராக்டிவ் மோடுங்கிறது கம்பைலரா அசம்பிளரா? ஸோ கிடையாது, அது வந்துட்டு ஒரு கமாண்ட் லைன் ஷெல்லு. ஸோ இல்லை வந்துட்டு இன்டர்பிரட்டர் கொடுத்துருந்தாங்கனாலும் கரெக்ட். ஸோ கமாண்ட் லைன் ஷெல்லுங்கிறது வந்துட்டு ரொம்ப கரெக்டான ஆன்சர். ஸோ which gives immediate feedback for each statement. ஸோ அப்போ வந்துட்டு சி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். Assume if someone using Python 3.6 on Windows. ஸோ பைத்தான் 3.6ங்கிறது வந்துட்டு விண்டோஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் ஆஃப் பைத்தான் வேர் த டிஃபால்ட் ஃபோல்டர் லொக்கேட்டட். ஸோ டிஃபால்ட் ஃபோல்டருங்கிறது வந்துட்டு எங்கே வந்துட்டு இருக்கும், அண்ட் வாட் இஸ் த டிஃபால்ட் நேம் ஆஃப் தட் ஃபோல்டர். ஸோ அந்த ஃபோல்டரோட நேம் வந்து டிஃபால்ட்டாக என்னென்னு இருக்கும். ஸோ இப்போது வெர்ஷன் வந்துட்டு சொல்லிட்டாங்க பைத்தான் 3.6ன்னு. ஸோ அது கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணுற எல்லா ஃபோல்டர்ஸும் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா C கோலனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ பைத்தான் 36 அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்மளோட வெர்ஷனோட வந்துட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ வெறும் பைத்தான் இருக்காது. ஸோ பைத்தான் அந்த பர்டிகுலர் வெர்ஷனோட வந்துட்டு இருக்கும். ஸோ 3.6னா 36 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ D கோலன்லேயும் ஸ்டோர் ஆகுது, E கோலன்லேயும் ஸ்டோர் ஆகுது. கண்டிப்பாக C கோலனில் தான் ஸோ அந்த வெர்ஷனோட வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா A. ஸோ பைத்தான் 36 அப்படின்ற மாதிரி ஸ்டோர் ஆகும். which one of the following is incorrect? Python uses interpreter system, இது கரெக்ட். Python has huge standard library, இதுவும் கரெக்ட். Python is an open source language, ஸோ இதுவும் கரெக்ட். Python only runs on Windows based platform. ஸோ இது வந்து மல்டி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணும். ஸோ விண்டோஸ், லினக்ஸு, அதே மாதிரி வந்து ராஸ்பெரி பை, மேக் அப்படின்ற மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் இதுதான் இன்கரெக்ட். ஸோ அதனால் ஆன்சருங்கிறது பி. ஸோ இதுதான் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பைத்தான் இஸ் யூஸ்டு ஃபார் வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம், கேம் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லையும் யூஸ் பண்ணுறோம், எம்பெடட் அப்ளிகேஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆல் ஆஃப் த அபவ் அப்படின்றது கரெக்ட். ஸோ கேம் டெவலப்மெண்ட் அப்படின்றப்போ பை கேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு வெர்ஷனே வருது. ஸோ அதில் வந்துட்டு கேம் டெவலப் பண்ணுறதுக்கான லைப்ரரிஸோட வருது. ஸோ இப்போ கேம் டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல் ஆஃப் த அபவ்ங்கிறது கரெக்ட். ஆன்சர் வந்துட்டு இ. while installing Python add Python 3.8 to path. ஸோ இந்த 3.8ங்கிறது நீங்கள் என்ன வெர்ஷன் வேணால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஆப்ஷன் இஸ் யூஸ்டு ஃபார், அது எதுக்காக அப்படின்னா என்வரான்மெண்டல் வேரியபிளை ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டலேஷன் அப்போ பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்பிளே த பாத் ஆஃப் பைத்தான் வைல் ஓப்பனிங் பைத்தான். ஸோ இது தப்பான ஆன்சர். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் பைத்தான் ஃபைல்ஸ் ஆன் டிஃபால்ட் ஃபோல்டர். ஸோ பைத்தான் ஃபோல்டர் டிஃபால்ட்டாக வந்துட்டு அந்த டிஃபால்ட் ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவா. இட் ஹைடு பைத்தான் டிஃபால்ட் ஃபோல்டர் ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன். ஸோ பைத்தானோட டிஃபால்ட் ஃபோல்டரை வந்துட்டு ஹைட் பண்ணுறதுக்காகவா. ஸோ இதெல்லாம் தப்பு. ஆட்டோமேட்டிக்காக என்வரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்றது செட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்துட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ சிங்கிறது வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ 0.1 + 0.2 = 3 அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஃபால்ஸு. ஸோ கேட்கலாம் 0.1 + 0.2 அப்படின்றப்போ வந்து 0.3 தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அக்குமுலேட் ஆகிறப்போ அந்த மாதிரி வேல்யூஸ் எடுத்துக்காது. ஸோ அதனால் ஃபால்ஸுங்கிற ஆன்சர் தான் எனக்கு ரிட்டன் ஆகும். ஸோ அதுக்கான ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ 0.1 + 0.2 = 0.3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணியிருக்கோம். அப்படி செக் பண்ணுறப்போ எனக்கு ரிட்டன் ஆகிற ரிசல்ட்டுங்கிறது ஃபால்ஸு. ஸோ அப்போ அதை வந்துட்டு பார்க்குறப்போ 0.1 + 0.2 அப்படின்னு கொடுக்குறப்போ எனக்கு ரிட்டன் ஆகிற ஆன்சர் இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ 10th question, which of the following is not a complex number? ஸோ
2+3jங்கிறது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் 2,3. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரியலாகவும் ரெண்டாவது இமேஜினரியாகவும் எடுத்துக்கும். ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ இங்கேயும் 2+3jன்னு கொடுத்துருக்காங்க, ஜே கேபிட்டலில் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாலும் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா k = 2+3lன்னு கொடுத்துருக்காங்க. எல்னா அது லாங் ஃபார்மேட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லாங். ஸோ அப்போ சிங்கிறது தான் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடையாது. ஸோ அது வந்து லாங் நம்பர். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ கண்டென்ட் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ கனெக்ட் ஆச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இஃப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல் டு யூ ஆர் எனி ஆஃப் மை வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ, please don't forget to share with your social media contacts. Show your love and support to my channel through like, share and subscribe. It will promote my video so a lot of people get benefited. Thanks for watching once again.